நான் சொல்ல போற கதை எப்படிப்பட்ட காட்டை பத்தினா, அந்த காட்டுல இருக்கிற சிங்கராஜா அந்த காட்டோட விலங்குகளை காப்பாத்துறதுக்கு பதிலா அதுவே அந்த காட்டு விலங்குகளை கொண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதால எதையுமே வேட்டையாட முடியறதில்ல. நோயால எனக்கு வயசானதுனால இப்போ என்னால வேட்டையாட முடியல. இப்போ நான் புத்திய பயன்படுத்தி தான் வேட்டையாடணும். அப்போ ஒரு முயலை பார்த்து சிங்கராஜா சொல்லுச்சு, அட முயலு, சாக்லேட் சாப்பிடுறியா? அட பயப்படாத, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நான் உன்னோட அப்பாவோட நண்பன். நீங்க எங்க அப்பாவோட நண்பனா அங்கிள்? ஆமா, நாங்க 2 பேரு நெருங்கிய நண்பர்கள். அங்கிள், நீங்க எங்க அப்பாவை எத்தனை நாளுக்கு முன்னாடி சந்திச்சீங்க? 2 பேரும் நேத்து தான் சந்திச்சோம். கூடவே 2 பேரும் சாப்பிட்டோம். அங்கிள், என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுதா? எங்க அப்பா செத்து போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. நீ அவனோட புள்ள இல்லையா? அங்கிள், எனக்கு தெரியும். என்கிட்ட பொய்ய சொல்லி என்ன உங்க பக்கத்துல வர வச்சு என்ன வேட்டையாடலான்னு பாக்குறீங்கல்ல. ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த முயல் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. சோர்வால ஒரு முயலை கூட என்னால வேட்டையாடி சாப்பிட முடியல. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படி உடம்பு சரியில்லாம ஆனதுனால சிங்கராஜா வைத்தியம் பார்க்கறதுக்காக ஒரு டாக்டரை வர சொல்லுச்சு. மோரோஜோ, நீங்க சீக்கிரமா குணமாகணும்னா ஒரு வேலையை பண்ணணும். என்ன வேலை? சீக்கிரம் சொல்லு. இப்போ நீங்க வெவ்வேறு விலங்க பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இனிமே நீங்க தினமும் ஒரே ஒரு மாதிரி விலங்க தான் சாப்பிடணும். அப்படின்னா காலையில என்ன சாப்பிட்டீங்களோ அதை மட்டும்தான் ராத்திரி வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மறுநாள் வேற விலங்க வேட்டையாடினா சாப்பிடலாம்ல? ஆமா, ஆனா ஒரு நாள் ஒரு ஜாதி விலங்கு மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். அப்பதான் உங்க உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சிங்கராஜா யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மான் வந்துச்சு. இன்னைக்கு இந்த மான் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்போ சிங்கம் அந்த மானை பார்த்து சொல்லுச்சு, அட ஓய் மானே, கொஞ்சம் இங்க வா. நானு உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் உன்னோட வலையில ஒன்னும் விழமாட்டேன் சிங்கம். எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. என்ன மாதிரி நிறைய பேரை பக்கத்துல வர சொல்லி நீ அவங்கள கொண்டு தின்னுருக்க. அப்படி மானும் சிங்கம் விரிச்ச வலையில விழல. அதனால சிங்கம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, என்கிட்ட யாருமே மாட்ட மாட்டாங்க போல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பதான் சிங்கத்துக்கு தந்திர நரி ஞாபகம் வந்துச்சு. அது நரிய வர சொல்லுச்சு. சொல்லுங்க மகாராஜா, என்னை ஏன் வர சொன்னீங்க? நிறைய எனக்கு வயசாயிடுச்சு. என்னோட இடத்துல மத்தவங்களை வைக்க நான் விருப்பப்படுறேன். நான் போனதோ இந்த காடை நீ பாத்துக்கிறியா? சிங்கராஜா அப்படி சொன்னதை கேட்டு நரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. நிச்சயமா, வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா இந்த காட்டை நான் நல்லபடியா பாத்துப்பேன் ராஜா. ஆனா அதுக்காக உனக்கு ஒரு பரீட்சையை வைப்பேன். பரீட்சையா? என்ன பரீட்சை மகாராஜா? வர்ற நாட்கள்ல நீ ஒவ்வொரு நாளும் 3 விலங்க வேட்டையாடி எடுத்துட்டு வரணும். ஆனா 3 விலங்குமே ஒரே ஜாதிக்கு சேர்ந்தவங்களா அது இருக்கணும். பதவி ஆசையில அந்த நரி சிங்கம் சொல்ற எல்லா நிபந்தனைக்கும் ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் நரி காட்டுக்குள்ள போனப்போ 3 பசுமாட அது பார்த்துச்சு. பதவிக்காக மனுஷங்க ஜனங்களை ஏமாத்தி உக்காடுறாங்க. அப்படின்னா நானும் ஏன் பொய் சொல்லி இவங்க எல்லாரையும் ஏமாத்தி பதவிக்கு ஆசைப்படக்கூடாது? எனக்கும் அதிகாரத்துல உக்காரணும் அப்படிங்கிற ஆசை வரக்கூடாதா? அதுக்கப்புறம் நரி அந்த 3 பசுமாடுங்க கிட்ட போய் சொல்லுச்சு, அட மாடுங்களா, உண்மையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். உங்களை இன்னைக்கு சிங்கராஜா ஒரு குகைக்கு வர சொல்லியிருக்காரு. சிங்கராஜா எங்களை கூப்பிட்டாரா? எதுக்கு? ஏன்னா அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தங்கள அவரு மந்திரியா ஆக்க விரும்புறாரு. என்னது, நீ உண்மைதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன், நான் இது வரைக்கும் எப்பவுமே பொய் சொன்னதே கிடையாது. பாவம் 3 பேரும் நரி விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க. ராஜாவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப போகணும்? 3 பேருமே தனித்தனி நேரத்துல போக வேண்டியிருக்கோம். ஒருத்தங்க காலையில, ஒருத்தவங்க மதியத்துல, அப்புறம் இன்னொருத்தவங்க ராத்திரியில போகணும். நரி சொன்னதை நம்பி மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில 3 மாடுங்களும் 3 நேரத்துக்கு சிங்கத்தோட குகைக்கு போனாங்க. அப்போ சிங்கம் அந்த 3 மாடுங்களையும் அதுக்கு உணவா ஆக்கிக்கிச்சு. இந்த மாதிரி நரி தினமும் 3 விலங்குகளை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் அதுங்களை உணவா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள்
3 ஆடுங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த 3 ஆடுங்க தான் என்னுடைய டார்கெட்டு. அதுக்கப்புறம் நரி அந்த 3 ஆடுங்க கிட்ட போய் சொல்லுச்சு, ஆமா நீங்க அந்த 3 ஆடுங்க தானே? சிங்கராஜா எப்பவுமே உங்க 3 பேரை பத்தி தான் பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. என்னது, எங்களை பத்தி ராஜா புகழ்ந்து பேசுறாரா? புகழ்றது மட்டும் இல்ல, உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள மந்திரி ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ சொல்றது உண்மைதானா? அட சத்தியமாங்கறேன், நான் எப்பவுமே போய் சொன்னதே கிடையாது. சிங்கராஜாவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப போகணும்? 3 பேருமே தனித்தனி நேரத்துல போக வேண்டியிருக்கும். ஒருத்தங்க காலையில, இன்னொருத்தங்க மதிய நேரத்துல, 3ஆவதவங்க ராத்திரி நேரம் போகணும். சரி அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நாளைக்கு காலையில நான் போறேன், மதியம் நான் போறேன், அப்படின்னா சாயந்தர நேரம் நான் ராஜாவை பாக்குறதுக்கு போறேன். 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாவம் இதுங்களுக்கு தெரியல இவங்க மந்திரியாக போறதுல சாக போறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நரி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு. ராணி, இந்த நரி நம்மள முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம 3 பேரும் அதோட வலையில விழுந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெரியல போல நம்ம 3 பேரும் அதையே மிஞ்சினவங்கன்னு. மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? சீக்கிரமா சொல்லு. மகாராஜா, இது வரைக்கும் எத்தனை மாமிசத்தை ருசி பார்த்துருப்பீங்க. ஆனா நாளைக்கு நான் கொடுக்க போற மாமிசம் ரொம்பவும் ருசியா இருக்கும். அப்படின்னா? நாளைக்கு நான் உங்களுக்கு ஆட்டு மாமிசம் கொடுக்க போறேன். வா, ஆடை சாப்பிட்டுட்டே இருந்தா நான் சரியா ஆயிடுவேன். குணமானதுக்கு அப்புறமா என்ன நீங்க மந்திரியா ஆக்குவீங்கள ராஜா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த நாள் காலையில ராணி ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நரி சொல்லுச்சு, நீங்க என்ன மந்திரி ஆக்க போறீங்களாமே? என்கிட்ட வா, நான் உன்னை கட்டி பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அப்போ புத்திசாலி ஆடு ரொம்ப கவனமா சொல்லுச்சு, மகாராஜா எனக்கு தெரியும் நரி சொன்னது பொய்ன்னு. நீங்க என்ன மந்திரி ஆக்குறதுக்காக வர சொல்லல, என்ன சாப்பிடுறதுக்காக வர சொல்லிருக்கீங்க. ஆடு அப்படி சொன்னதை கேட்டு சிங்கராஜா ஷாக் ஆயிடுச்சு. மகாராஜா, நீங்க என்ன சாகடிக்க நினைச்சா தாராளமா சாகடிச்சுக்கோங்க. ஆனா என்ன சாகடிச்சா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்தா? அதெப்படி? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. நீங்க என்ன கொண்டு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட வியாதி உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ராணி ஆடு அப்படி சொன்னதை கேட்டு சிங்கராஜா பயந்து போச்சு. எனக்கு நோய் வரக்கூடாது, நீ போலாம். சிங்கராஜா சொன்னதுனால ஆடு அங்கிருந்து போகும்போது இப்படி சொல்லுச்சு, மகாராஜா உங்க வியாதிக்கான மருந்தும் என்கிட்ட இருக்கு. ஆனா அது என்ன அப்படிங்கறத நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராணி ஆடு அங்கிருந்து போயிடுச்சு. மதிய நேரம் இன்னொரு ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா வாழ்க வாழ்க. சொல்லுங்க ராஜா, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? நீயும் நான் உன்னை எங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? ஆமா ராஜா, நீங்க என்ன கொன்னு சாப்பிட விரும்புறீங்க. இருந்தாலும் இங்க வந்திருக்கியா? ஏன்னா உங்களால என்ன கொல்ல முடியாதே. நான் உன்னை கொல்ல முடியாது. எப்படி? என் ஜாதகத்திலே எழுதியிருக்கு, யாராவது என்ன கொன்னா என் ஜாதகத்தின் தோஷப்படி அவங்க உயிரை விட்டுருவாங்களாம். அதை கேட்டு சிங்கராஜா இன்னும் அதிகமா பயந்துச்சு. உன் மேல சாபம் இருக்கா? நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ போகலாம். சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த 2வது ஆடு அங்கிருந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா போகும்போது அது மறுபடியும் சிங்கராஜா கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போச்சு. மகாராஜா, உங்க வியாதிக்கான மருத்துவம் என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்றேன். 2 ஆடும் போகும்போது இதே விஷயத்த சொல்லிட்டு போனதுனால சிங்கராஜா ரொம்பவே குழப்பம் அடைஞ்சது. 2 ஆடு போகும்போது என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுச்சு. ஆமா, அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் 3வது ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா, என்ன சீக்கிரமா சாப்பிடுங்க, நீங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சதா இருக்கும். சாகிறதுக்கு ரொம்பவே அவசரப்படுற அந்த ஆடை பார்த்து சிங்கராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. விலங்கெல்லாம் என்கிட்ட உயிர் பிச்சை கேட்கும், ஆனா இது தானாவே வருது. என்ன இது? மகாராஜா, என் மேல கருணை காட்டுங்க மகாராஜா. என்ன முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொண்டு சாப்பிடுங்க மகாராஜா. சீக்கிரமா என்ன கொன்னுடுங்க ராஜா. ஆடு, நீ சாகுறதுக்கு எதுக்கு இப்படி விருப்பப்படுற? சொல்லு, என்னாச்சு? மகாராஜா, என்கிட்ட ஒரு முனிவர் சொல்லிருக்காரு, இந்த ஜென்மத்துல எந்த விலங்கால நீ சாக போறியோ அடுத்த ஜென்மத்துல அந்த விலங்காவே நீ பொறுப்ப அப்படின்னு. அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல சிங்கமா நீ? அப்புறம் என்ன சாகடிக்கிறவங்க என்னுடைய உருவத்துல பிறப்பெடுப்பாங்களாம்.
நான் ஆடா மாறிடுவேனா? ஆமா ராஜா. அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். அடுத்த ஜென்மத்துல எனக்கு ஆடாகிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்போ நான் போட்டுமா மகாராஜா? போ. இந்த தடவை 3வது ஆடும் போகும்போது சிங்கராஜாவை பார்த்து இப்படி சொல்லிட்டு போச்சு. மகாராஜா, உங்க நோய்க்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அது நான் நாளைக்கு வந்து சொல்றேன். இந்த ஆடு கூட போகும்போது அதே சொல்லிக்கிட்டு போகுது. என்ன இது? அடுத்த நாள் காலையில சிங்கராஜா 3 ஆடுங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப 3 ஆடுங்களும் அங்க வந்துச்சு. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன மருந்து இருக்கு நான் குணமாகிறதுக்கு? மகாராஜா, நீங்க குணமாக ஆசைப்படுறீங்கன்னா நீங்க நரியோட மாமிசத்தை சாப்பிடணும், ஆட்டு மாமிசம் இல்ல. ஆமா மகாராஜா, நரி மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா மாதிரியே நீங்க திடமா மாறிடுவீங்க. ஒருவேளை நீங்க நரி மாமிசத்தை சாப்பிடலன்னா சீக்கிரமாவே அந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுவீங்க. இல்ல, நான் சாக மாட்டேன். நான் அந்த நரிய என்ன பண்றேன்னு பாரு. அப்படியா? அப்படின்னு நாங்க வரோம் மகாராஜா. அப்படி அந்த 3 புத்திசாலி ஆடுங்களும் சிங்கராஜாவை ஏமாத்தி அதுங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நரியோட உயிரை அவருக்கு பணியமா கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராஜா குணமானதுமே 3 ஆடுங்களையும் அதோட மந்திரிங்களா மாத்திச்சு. சமேலி ஆடு அதோட உடம்பு முடியாத புருஷன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, என் புருஷனுக்கு என்ன புதுவிதமான வியாதி வந்திருக்கு. இவருக்கு நான் எப்படி வைத்தியம் பார்க்க போறேன்னே தெரியலையே. நீ ஒன்னும் கவலைப்படாத சமேலி, என்னோட வைத்தியத்துக்கு நீ கவலைப்படாத. எப்படிங்க நான் கவலைப்படாம இருக்க முடியும்? உங்களுக்கு தினமும் மருந்து கொடுக்கலன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சாவு கண்டிப்பா ஒரு நாள் வரும். ஆனா எனக்காக தினமும் நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. புருஷனுக்கு சேவை செய்யறது தப்புன்னு எப்படி சொல்றீங்க? அது என் கடமை இல்லையா? நீ எவ்வளவு நல்லவ. சரி, நீங்க ஓய்விடுங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சமேலி ஒரு மனுஷனுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு வர வருமானத்துல புருஷனுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. முதலாளி, என் புருஷனுக்கு மருந்து வாங்கிட்டு வர போகணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகலாமா? சமேலி, இந்தா இது உன்னோட கூலி. விவசாயி சம்பளம் அப்படிங்கிற பேருல சமேலிக்கு தினமும் ஒரு தேன் பாட்டில கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த தேனை சமேலி கரடி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. கரடி தயார் பண்ணி வச்சிருந்த மூலிகை மருந்த கொண்டு வந்து சமேலிக்கு கொடுத்துச்சு. இந்தாங்க மருந்து, உங்க புருஷனுக்கு கொடுங்க. நன்றி கரடி அண்ணன். சமேலி மருந்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துச்சு. இந்தாங்க எடுத்துக்கோங்க, இது உங்க மருந்து. சமேலி மருந்தை தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ அப்ப வீட்டுல மரத்தோட சில இலைகள் இருந்தத சமேலி கவனிச்சா. அட, இது இங்க யார் எடுத்துட்டு வந்தது? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்? நான் தான் உங்களை வேண்டான்னு சொல்லியிருந்தேன்ல, வீட்டை விட்டு ஏன் வெளியே போனீங்க? அட, நாள் முழுக்க நீ வயல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. நான் உனக்காக இது கூட பண்ணக்கூடாதா? அட, உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. நீங்க சரியானதுக்கு அப்புறமா எனக்கு உதவி செய்யுங்க. சமேலி புருஷனை காப்பாத்திக்கிறதுக்காக கடுமையா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ மருந்து வாங்குறதுக்காக கரடிய பார்க்க போனா. இந்தாங்க கரடி என்ன, தேன் பாட்டில், எனக்கு சீக்கிரமா மருந்து கொடுங்க. என்ன மன்னிச்சிரு சமேலி, இன்னைக்கு என்னால மருந்து பண்ண முடியல. என்னாச்சுன்னா? ஏன்னா இன்னைக்கு அந்த வேரெல்லாம் எனக்கு கிடைக்கல. அதை வச்சுதான் நான் மருந்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, மருந்து சாப்பிடலன்னா என் புருஷனோட உயிருக்கே ஆபத்துன்னு. அப்புறம் எதுக்காக நீங்க மூலிகைகள் எடுத்துட்டு வரல? எனக்கு வேறு இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இல்ல, அவனை காட்டு விலங்கு கொண்டு போட்டுருச்சு. அப்படியா? ஆனா இப்ப நான் என்ன பண்றது? நான் மருந்து நிச்சயமா எடுத்துக்கிட்டு போயாகணுமே. என்ன மன்னிச்சிருக்கா, இப்போ அந்த காட்டுக்கு போறதுக்கு யாருக்குமே தைரியமே இல்ல. அது கேட்டு ரொம்ப கவலையோட சமேலி அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. இன்னைக்கு என் புருஷனுக்கு மருந்து கொடுக்கலனா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என்ன பண்றது அப்படின்னு எனக்கு புரியலையே. மருந்து கிடைக்கலன்னு சமேலி ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. சோகமா இருக்கிற சமேலிய பார்த்து சமேலி புருஷன், என்னாச்சு சமேலி, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? சமேலி மருந்து கிடைக்கலன்ற விஷயத்த தான் புருஷன் கிட்ட சொல்லி, கொடூரமான மிருகங்களுக்கு பயந்து மூலிகை எடுக்க யாரும் அங்க போறதில்ல, அதனால நானே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்ல சமேலி, என்னோட வாழ்க்கையை காப்பாத்த நீ சாவோட வாய்க்கு போக கூடாது. நான் போய்தான் ஆகணும். உங்களை அப்படியே நான் சாக விட்டுற மாட்டேன். ஆனா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? அட, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அப்படி சமேலி அவனுடைய உயிரை பணியமா வச்சு கொடூரமான மிருகங்கள் வாழ்ற பகுதிக்கு போய் சேர்ந்தா. அட கடவுளே,
இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அப்போ கொஞ்ச தூரத்துல சமேலிக்கு நிறைய மூலிகைகள் எல்லாம் தெரிஞ்சது. அங்க சில கொடூரமான மிருகங்களும் இருந்துச்சு. மூலிகைக்கு பக்கத்துல கொடூரமான மிருகங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? மூலிகைகளை எப்படி பறிச்சுக்கிட்டு வருது? அப்படி தூரத்துல நின்னு பாவம் சமேலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரிய கழுகு பறந்து சமேலி பக்கத்துல வந்துச்சு. ரொம்ப நாட்களா ஆட சாப்பிடல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதை கேட்டு சமேலி ரொம்பவும் பயந்துட்டா. அட கடவுளே, இந்த கழுகு எங்க இருந்து வந்துச்சு? ஏய் ஆடு, இன்னைக்கு நான் உன்னை குத்தி குத்தி சாப்பிட போறேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் புருஷனோட உயிரை யார் காப்பாத்துவாங்க? சாவ எதிரில வச்சுக்கிட்ட சமேலி அவளுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கழுகு, உன்னால என்ன கொல்ல முடியாது. உன்னை நான் ஈஸியா என்னால கொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆடுங்களை கொன்னு போட்டிருக்கேன். ஆனா என்ன உன்னால கொல்ல முடியாது. ஏன்னா நான் உன்னை விடவும் பலசாலி. நீ சாதாரணமான ஆடு, என்னை விட எப்படி சக்திசாலியா இருக்க முடியும்? நம்ம 2 பேர்ல யார் பலசாலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும்? அங்க தூரத்துல மூலிகை செடி இருக்குதே, அது தெரியுதா? ஆமா. நம்ம 2 பேர்ல இந்த மூலிகையை யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடலாம். ஆனா நான் முதல்ல எடுத்துட்டு வந்தேனா? பாரு, என்னோட சத்திய நீ சோதிக்கிறியா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறனா? நீ என்ன பார்த்து பயந்துட்ட போல. அதை கேட்டு கழுகுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அது போட்டியில கலந்துக்கிறதுக்கு சரின்னு சொல்லுச்சு. சரி, 3 என்னதும் ரேஸ் ஆரம்பிக்கும். 1 2 3. அப்படி வேகமா பறந்து கழுகு அங்கிருந்து போச்சு. ஆனா ஆடு மெதுவா நடந்துட்டு போய் அங்கேயே விழுந்துருச்சு. கழுகு பின்னாடி திரும்பி ஆட்ட பார்த்துச்சு. என்கிட்டயே ரேஸ் போடுறியா ஆடா இருந்து? கழுகு வேகமா பறந்து அந்த மூலிகை இருக்கிற மரத்துல போய் உட்காந்துச்சு. அங்க இருக்கிற மூலிகையை பறிச்சுக்கிட்டு வேகமா அது சமேலி பக்கத்துல வந்துச்சு. இந்த ஆடு உன்னோட மூலிகை, நான் ரேஸ்ல வின் ஆயிட்டேன் இல்ல? ஆனா போட்டி இன்னும் முடியலையே கழுகு. எதுக்கு? ஏன்னா நீ கொண்டு வந்திருக்கிறது மூலிகை இலையே இல்ல. மூலிகை இலை பாக்குறதுக்கு சிகப்பால இருக்கும். அப்படியா? நான் இப்பவே சிவப்பு இலையா என்ன எடுத்துட்டு வரேன். அப்படி அந்த கழுகு உண்மையான மூலிகையை அங்கேயே போட்டுட்டு வேற இலைய பறிச்சுட்டு வர போச்சு. அப்ப புத்திசாலியான சமேலி அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிகப்பு இலைய பறிச்சுக்கிட்டு கழுகு அங்க வந்துச்சு. அட ஆடு, எங்க போன? ஐயோ, என்ன ஏமாத்தியாதி ஓடி போச்சு போலியே. நான் அவளை விட மாட்டேன். ஆடு அதோட அறிவால மூலிகை எடுத்துக்கிட்டு கரடி கிட்ட போச்சு. கரடி அந்த மூலிகையை வச்சு மருந்து பண்ணி கொடுத்துச்சு. இந்த சமேலி 10 நாட்களுக்கு மருந்து. அப்பாடா, இன்னும் 10 நாளைக்கு மருந்து பத்தி கவலைப்பட வேண்டாம். சமேலி தொடர்ந்து 10 நாள் புருஷனுக்கு மருந்த கொடுத்துக்கிட்டு இருந்தா. சமேலி, இந்த மருந்து காலி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? நான் மறுபடியும் மூலிகை எடுத்துட்டு வர போய் தான் ஆகணும். அப்படி புத்திசாலி சமேலி மறுபடியும் மூலிகை எடுத்துட்டு வரதுக்காக காட்டுக்கு போச்சு. ஆனா இந்த தடவை அங்க கொடூரமான மிருகங்கள் எதுவுமே இருக்கல. அட, இன்னைக்கு இங்க யாருமே இல்ல. எல்லாரும் எங்கேயாவது போயிருப்பாங்க போல தெரியுது. நல்லதா போச்சு, போய் மூலிகையை பறிச்சுட்டு வரலாம். சமேலி வேக வேகமா மூலிகைகளை பறிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா. யாரும் இங்க வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போயாகணும். நான் இங்க இருக்கும்போது நீ தப்பிக்கவே முடியாது. எதிரில நிக்கிற சிங்கத்தை பார்த்து சமேலி பயந்து போயிட்டா. அட கடவுளே, இவன் எங்க இருந்து வந்தான்? ஆடு, ரொம்ப நாட்களா நான் பசியில இருக்கேன். இன்னைக்கு உன்னை கொன்னு என் பசிய நீக்கிப்ப. மறுபடியும் தன்னுடைய சாவை எதிர்க்கவே வச்சு சமேலி அவளுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா. சிங்கராஜா, எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் உயிரோட இருக்க போறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாமா? சொல்லு, என்ன சொல்ல வர நீ? மகாராஜா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாக போறவங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி ஆகணும். எனக்கு தெரியும். அப்போ நீங்க என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்களா? சொல்லு, உன்னோட கடைசி ஆசை என்ன? நான் வாழ்ற பகுதியில இருக்கிற நிறைய விலங்குகளுக்கு உடம்பு முடியல. அவங்களுக்கு இந்த மூலிகையை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மூலிகையை கொண்டு போய் கொடுக்கலனா அவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. என்ன இந்த மூலிகையை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க விடுங்க. அதுக்கப்புறமே நீங்க சாப்பிடுங்க. இது இருக்கிற இடத்துல நிறைய ஆடு இருக்கும். இந்த மூலிகையை கொடுக்கறதுக்கு நான் அங்க போகும்போது எனக்கு சாப்பிட நிறைய ஆடெல்லாம் கிடைக்கும். என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா?
சரி, உன்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன். வா, உன் ஊரு எங்க இருக்கு? அப்போ புத்திசாலி சமேலி சிங்கராஜாவை ஓநாய்கள் வாழ்ற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. மகாராஜா, அங்க ஒரு குகை தெரியுதா? அங்கதான் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவங்களுக்கு மூலிகையை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரமா நீ வந்தாகணும். அப்படி சமேலி உடனே அந்த குகைக்குள்ள போனா. அங்க ரொம்பவும் கொடூரமான ஓநாய்ங்க எல்லாம் இருந்துச்சு. ஓநாய்ங்க சமேலிய பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடி போவாங்க, ஆனா நீ எங்க கிட்ட வந்திருக்க? உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? சாவு தனக்கு எதிரா நிக்கிறத பார்த்து மறுபடியும் சமேலி அவனுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா. மகாராஜா, என் உயிரை விட உங்க உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒன்னும் புரியல. மகாராஜா, வெளியே சிங்கம் நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த சிங்கம் உங்களை கொல்றதுக்காக தான் வந்திருக்கு. என்ன, எங்களை கொல்ல எங்க இடத்துக்கு அது வருமா? அட மகாராஜா, நீங்க சக்தி வாய்ந்த ஓநாயின்னு அது நினைக்கவே இல்ல. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆடாதான் உங்களையும் பாக்குது. என்ன? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே போய் கேளுங்க எதுக்காக அது இங்க வந்திருக்குன்னு. சரி, நீ இங்கே இரு, நான் இப்பவே போய் கேட்டுட்டு வரேன். எல்லா ஓநாய்களும் வெளியில போச்சு. சிங்கராஜா, நீ இங்க எதுக்கு வந்திருக்க? நான் இங்க ஒரு ஆடை கொன்னு சாப்பிட வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் யாருடையதுன்னு? எனக்கு தெரியும். இந்த இடம் நிறைய ஆடுங்கள் இருக்கிற இடம் தானே. அது கேட்டது ஓநாய்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவன் நம்மள ஆடுன்னு சொல்றான், நாம யாருன்னு காட்டுங்க. அப்படி எல்லா ஓநாய்களும் சேர்ந்து சிங்கராஜாவை தாக்க ஆரம்பிச்சுதுங்க. ஓநாய்ங்க எல்லாம் சேர்ந்து சிங்கராஜாவை கொன்னே போட்டுருச்சுங்க. இந்த பக்கம் சமேலி அவருடைய புத்திசாலித்தனத்தினால மூலிகையை எடுத்துட்டு நேரா கரடியோட வீட்டுக்கு போனா. இந்தாங்க கரடி, என்ன மூலிகை. இப்போ இந்த மூலிகை உங்களுக்கு தேவைப்படாது. ஏன், என்னாச்சு என் புருஷனுக்கு? உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகல. அப்படின்னா நீங்க ஏன் இனி மூலிகை தேவைப்படாது அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க? ஏன்னா உங்க புருஷன் இப்போ குணமாயிட்டாங்க. மருந்தோட அவசியம் இப்ப இல்லவே இல்ல. அதை கேட்டு சம்மேலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. கரடி அண்ணன், உங்களுக்கு தெரியுமா அந்த பயங்கரமான இடத்துல இருந்து இந்த மூலிகையை நான் எப்படி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு? எனக்கு தெரியும் சம்மேலி, இதுக்கு உன்னோட உயிரையே பணைய வச்சிருக்க. இவளை பத்தி உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இவ சத்திய பயன்படுத்தாம புத்திய திறமையும் பயன்படுத்துவா. ஆமா, அதுக்குதான் இவங்கள புத்திசாலி சமையல்னு சொல்லுவோம். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே சமேலியோட அறிவை பத்தி தெரிஞ்சது. எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி சமேலியா அந்த காட்டுக்கு மந்திரியாக்குனாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.